ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதம மந்திரியின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது மத்திய அரசு சார்பில் இலவச வீடு வழங்கும் திட்டத்துக்கான ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் ரெண்டு பேருக்கையுமே வந்து பார்த்தா தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிராமப்புறமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. சம்மந்தப்பட்ட அந்த கிளர்க்கை கான்டாக்ட் பண்ணி தான் அவங்க தான் டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுவாங்க. பட் இதுவே நீங்கள் நகர்ப்புறமாக இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ கிராமப்புறத்துக்கும் சரி நகரப்புறத்துக்கும் சரி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதுக்கான தகுதி என்ன, அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இதுக்கான தேதியை வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக மே 15ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா டிசம்பர் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த இயர் எண்டு வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நகரப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிராமப்புறத்தில் இருக்கவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. சம்மந்தப்பட்ட வீடியோ ஆஃபீஸரையோ அல்லது உங்கள் ஊர் கிளர்க்கையோ கான்டாக்ட் பண்ணி லிஸ்ட்டில் அப்டேட் பண்ண பாருங்கள். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான கைட்லைன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீமை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அடுத்த 5 வருஷத்தில் பல கோடி வீடுகளை வந்து பார்த்தா இந்தியா முழுக்க கட்டி தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு பட்ஜெட் தாக்கலின் போது சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி இந்த வீடியோ வழங்கும் திட்டத்துக்கு ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கான கைட்லைன்ஸ், அதாவது மொத்தமாக 4 வகையான ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பெனிஃபிஷரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உங்கள்கிட்ட இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டி கொள்ள போகிறீங்க, நீங்களே வீடு கட்டி கொள்ள போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, மொதல் ஸ்கீம். ரெண்டாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், அதாவது வேறு இடத்துல வந்து பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடியோ இருக்குது, அதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு வாங்குவதற்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டல் ஹவுசிங் கட்டுவதற்கு இது சப்சிடி கொடுக்குறாங்க, இதை விட்டுருங்க. நாலாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம், அதாவது நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட்க்கு சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 3 வகையான ஸ்கீம் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. நீங்கள் 3த்துக்கும் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக 112 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லியிருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா கொடுப்போம், எவ்வளோ காஸ்ட்டு கொடுப்போம், அதை பற்றிலாம் இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தவணையாக எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அது எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை ஃபார் PMAY அர்பன் 2.0 அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஃபார் PMAY 2.0 அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்ற ஸ்கீம் தாங்க அர்பனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பெனிஃபிஷரி லீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த BLC வெர்டிக்கல் ஆஃப் த ஸ்கீம் ஷெல் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அப் டு 2.5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் எலிஜிபிள் ஃபேமிலி பிலாங் டு எக்கனாமிக்கல் வீக்ஸன் கேட்டகரி, அதாவது உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த BLC ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டு கன்ஸ்ட்ரக்ட் நியூ புக்கா ஹவுசஸ், ஸோ 45 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த நியூ புக்கா ஹவுஸை நீங்களே கட்டிக்கலாம், 2.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வேறு இடங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வீடு இருக்குது, அந்த வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. இதுக்கு 2 லட்ச ரூபாய் உங்களுக்கான அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இது வந்து பார்த்தா ரெண்டல் ஹவுசிங் வந்து கட்டுறாங்க. மத்திய அரசு சார்பில் ரெண்டல் ஹவுசிங் வந்து பார்த்தா கட்டி கொடுப்பாங்க. ஸோ ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு அந்த வீடை வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்கீம் தாங்க, அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து லோன் வாங்க போகிறீங்க வீடு கட்டுவதற்கு அப்படின்னா உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க.
3 to 9 லேக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், பேங்க்கில் வந்து சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் கொடுத்து சப்சிடி அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இதாங்க உங்களுக்கான 3 ஸ்கீம். எந்த ஸ்கீம் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா அப்ளிகேனுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குடும்பத்தோட ஆதார் இன்ஃபர்மேஷன், பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, லேண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எந்த ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, ஸ்டேட்டை சைட் பண்ணிட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கான இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் வெர்டிக்கல் என்னமான ஸ்கீம் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்களே வீடு கட்டி கொள்ள போகிறீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி லேட் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை வந்து பார்த்தா வேறு இடத்துல வீடு வாங்க போகிறீங்க, அதுக்கு சப்சிடி வேணும்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. இல்லைனா பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம் அப்படின்றவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வேணும்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். ஸோ 3த்தில் எதுவுமோ அதை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்தியாவில் உங்களுக்கு டூ யூ ஓன் புக் ஹவுஸ் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கேயாச்சும் உங்களுக்கு ஹவுஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ அவைல்டு பெனிஃபிட் அண்டர் எனி ஹவுசிங் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கடந்த 20 வருஷத்தில் ஏதாச்சும் நீங்கள் பெனிஃபிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நோ சைட் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி செக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா எலிஜிபிள் ஆகிடும். அடுத்த கட்டமாக உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் ஆதார் கார்டில் பெயர் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் சைட் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கொடுத்த ஆதாரில் பதிவு பண்ணுங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த ஸ்கீம்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதேமாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு என்னமான பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அதை கொடுத்தும் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெப்சைட்டில் தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எவ்வளோ கால்குலேட் பண்ணது எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் எண்டு வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் கிராமத்துக்கும் ஆன்லைனில் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.